அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம இப்போ பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களே உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பதிவுங்க. அதிலும் சகோதரிகளே இந்த பதிவை நீங்கள் முக்கியமாக பாருங்கள். பதிவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. ஒரு பெண் வந்துட்டு திருமணமாவதற்கு முன்பு எப்படியெல்லாமோ செல்லமாக இருந்திருப்பாள் பிறந்த வீட்டில். ஆனா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாகவும் இருந்த பெண்கள் திருமணமான பின்பு பல்வேறு பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட வேண்டியதாகிறதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண் அடுத்த கட்ட உயர்வுக்கு செல்வதால ஒரு புது வீட்டில் மகாலட்சுமியாக அந்த வீட்டில் அவளை கருதப்படுவதால அவளுக்கு உரிய பொறுப்புகள் அதிகமாகவே வழங்கப்படுகிறது இல்லையா? அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பதிவுகளில் இந்த குறிப்புங்க. திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பது பற்றியும், அவை எந்தெந்த பொருட்கள்லாம் அடங்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாக எல்லா இடங்களிலுமே பெண்கள் வந்துட்டு தாய் தந்தையர் அதாவது பிறந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் சீதனங்கள் எவை என்றாலுமே அவங்க கொடுக்கக்கூடியதை எல்லாமே வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாங்க. அதிலும் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு சீதனமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு சில பொருட்களை கொடுக்கக்கூடாத பொருட்களும் இருக்கின்றன. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் வந்துட்டு புகுந்த வீடுக்கு கொண்டு செல்லக்கூடாத பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்டிலிருந்து அதாவது கூர்மையான பொருட்கள், அதாவது இரும்பு சம்பந்தமான பொருட்கள், அரிவாள்மனை, கத்தி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கட்டாயம் எடுத்து வரக்கூடாதுங்க. கத்தரிக்கோல் இதெல்லாமே கொண்டு வரக்கூடாது. இப்படி கொண்டு செல்வது இரு வீட்டாருக்கும் இடையே இடையே பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்புண்டுங்க. ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது அங்கிருந்து வரக்கூடாத பொருட்களில் துடைப்பம், வீடு துடைக்கும் மாப்பு, அதாவது ஒட்டடை குச்சி இதெல்லாமே இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க. இப்படி வீட்டை சுத்தம் செய்வதற்கு உரிய பொருட்களை அங்கிருந்து இங்கு கொண்டு வந்தால் அதில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் என்பது சாஸ்திரங்க. பெண்கள் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு சென்றாங்க அப்படின்னா அங்கிருந்து தான் மளிகை பொருட்களை கொண்டு வருவதை ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்கங்க. ஆனா கணவரது வீட்டில் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனா அவங்க பெற்றோர்கள் வீட்டிலிருந்து தான் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொண்டு வர ஆசைப்படுவாங்க. ஆனா பெண்கள் வந்துட்டு மளிகை பொருட்களை கொண்டு வருவது ஒரு வழக்கமாக வச்சிருந்தாலும் ஒரு சில பெண்களுக்கு மசாலா வந்துட்டு தயார் செய்வது பற்றி கூட தெரியாமல் இருப்பாங்கங்க. பிறந்த வீட்டில் அம்மா தான் அதை எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா வந்துட்டு, இப்படி மளிகை பொருட்களை வாங்குவதோடு, பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு புளி, வெந்தயம் இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்லக்கூடாது. ஒரு சில பெண்கள் நகரப்புறத்தில இருப்பாங்க. அவங்க பிறந்த வீடு வந்து கிராமமாக இருக்கலாம். அந்த பெண் தனது தாயார் வீட்டிற்கு சென்றால், அங்கு புளி அதிகமாக கிடைக்கிற இடமாக இருக்கலாம். அந்த சமயத்துல பெண்கள் புளி எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட, அந்த புளிக்கான காசினை தனது பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு வாங்கி செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. இதையும் மீறி வாங்கி சென்றால் இரு குடும்பத்தாருக்குமே இடையே உறவு சிக்கல் ஏற்படுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் சகோதரிகள் அனைவருமே இந்த பதிவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சகோதரிகளே. பிறந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது அதாவது உப்பு, எண்ணெய் இது மாதிரியான பொருட்களை கொண்டு வரக்கூடாதுங்க. உப்பு, எண்ணெய் இது போன்ற பொருட்கள் எல்லாம் ஈமச்சடங்கு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருப்பதனால இந்த பொருட்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க. பொதுவாகவே ஒரு பெண்ண திருமணம் பண்ணி குடுக்காங்க அப்படின்னாலே, அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்த அன்னைக்கே குத்துவிளக்கு இந்த மாதிரியான பொருட்கள வந்து சீதனமாகவே தாய் வீட்ல இருந்து குடுப்பாங்கங்க. அது எல்லா இடத்துலயுமே ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க இல்லையா? அதனால வந்துட்டு புதுமையான ஒரு குத்துவிளக்க வந்து பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு போகலாமே தவிர, அவங்க பெற்றோர்கள் வீட்ல பயன்படுத்தின குத்துவிளக்கு இதெல்லாமே இத மாதிரியான பயன்படுத்திய குத்துவிளக்கை புகுந்த வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாதுங்க. அப்படி கொண்டு செல்வது லட்சுமி கடாட்சத்தை அதாவது லட்சுமி கடாட்சம் வந்து முழுவதுமாகவே போய்விடும் என்று சொல்லப்படுகிறதுங்க.
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்டிலிருந்து கசப்பான எந்த பொருட்களையுமே பெண்கள் புகுந்த வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாதுங்க. உதாரணமா சொல்லப்போனா, பிறந்த வீட்டில் முருங்கை மரம் வந்து இருக்குது. முருங்கை சம்மந்தப்பட்ட அதாவது முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பாகற்காய் இந்த மாதிரியான கசப்பு தன்மையுள்ள காய்கறி மற்றும் கீரை வகைகளையுமே ஒருபோதுமே புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாதுங்க. இதனால் தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து அதிகமான தேவைக்கு அதிகமான அளவுல சீதனங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா, இந்த ஒரு பொருள வந்து கண்டிப்பாக சீதனமாக கொடுக்க மாட்டாங்கங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, மொறம். மொறம் வந்துட்டு ஈமச் சடங்கின் போது அரிசி புடைக்க பயன்படுத்தும் மொறம். அதனால பொதுவாகவே திருமணமான பெண்களுக்கு சீதனமாக இத வந்து கொடுக்கறது கிடையாதுங்க. அதனால வந்துட்டு எந்த காரணம் கொண்டும் மொறத்தை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாதுங்க. அதாவது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அதை எடுத்து செல்லக்கூடாதுங்க. எந்த வகையிலும் பிறந்த வீட்டிலிருந்து இந்த முறத்தை பெண்கள் கொண்டு செல்லக்கூடாதுங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு குடும்பத்துல வறுமை இல்லாத வாழ்வை கொடுக்கும் கடவுளாக நாம பார்ப்பது என்னன்னு பார்த்தோம்னா, அரிசிங்க. அரிசி அளக்கும் படி. நம்ம தினமுமே அரிசி அளக்கும்போது பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த படி தான். அந்த அரிசி அளக்கும்போது அந்த படியை நாம வணங்கிட்டு தானங்க நம்ம வந்து அந்த அரிசியை அளப்போம். அதை வழக்கமாக வச்சிருக்கோம் இல்லையா? அப்படியான தெய்வீக சக்தி நிறைந்த இந்த அன்னபூரணியின் அருள் பெற்ற அந்த அரிசி அளக்கும் படி என்பதை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு வந்தால், பிறந்த வீட்டிற்கு வறுமை உண்டாகும் என்பது சாஸ்திரங்க. பெண்கள் பொதுவாகவே காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக பார்ப்பது நாம கோலம் போடுவது தானங்க. மகாலட்சுமி வீட்டிற்குள் வருவதற்கு நாம போடும் இந்த கோலமாவானது ஒரு பொழுதுமே, எப்போதுமே பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாதுங்க. அப்படி நீங்க கொண்டு செல்ல விரும்பினால், அதற்கான அதாவது காசினை தனது தாயார் வீட்டில் கொடுத்துவிட்டு, அந்த கோலமாவினை எடுத்து வந்தால் நல்லதுங்க. அடுத்து பிறந்த வீட்டிலிருந்து தாய் சமைத்த அதாவது பெற்றோர்கள் வீட்டிலிருந்து வரும்போது, அங்கு சமைத்த அசைவ உணவுகளை ஆசையாக புகுந்த வீட்டிற்கு கொண்டு வருவதை ஒரு வழக்கமாகவே நம்ம வச்சுப்போம் இல்லையா? இப்படி அசைவ உணவுகளை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு கொண்டு வருவது கூடாதுங்க. அப்படி அதையும் மீறி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு அந்த அசைவ உணவை பின்தொடர்ந்து வந்துட்டு காத்து, கருப்பு இது போன்ற அதாவது பின்னாடி தொற்றி வரும் என்பதற்காக நம்ம இந்த மாதிரியான உணவுகளை கொண்டு வரும்போது, இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள், இல்ல கரித்துண்டு அல்லது சிறிதளவு ஒரு வேப்பிலை, இந்த மாதிரியாக அது உள்ளே எடுத்து சென்று கொண்டு வரணுங்க. அதை சகோதரிகளே, இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து இதை பயன்பெறட்டும். மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.